வெல்கம் பேக் டு ஷயாஸ் கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ் வி ஆல் ஆர் டூயிங் குட். இந்த பிளாக்லேருந்து என் பிரின்சஸ்க்கு செகண்ட் பர்த்டே வந்துச்சு. ஸோ இந்தியா வந்ததுலேருந்தே என் சிஸ்டர்ஸை சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ பர்த்டேலாம் முடிச்சுட்டு போகணுன்னு. அதே மாதிரி இருந்தாச்சு. ஸோ அன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. என்னோட ட்ராவல் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நியூ மெம்பர் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு அன்றைக்கி நைட் ஈவினிங் போல் எல்லாம் ஷாப்புக்கு போனாங்க. இஸ்மாக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் போகவே இல்லை. அன்றைக்கி என்னமோ நமக்கு டயர்டாக இருக்கும் தெரியுமா. என்ன தான் நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு கூப்பிட்டாலும் இல்லை ஏதாவது ஒன்று கூப்பிட்டாலும் சில டைம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் வரல அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா வரும்போது மேடம்க்கு கிஃப்ட்ஸ் வருது. அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்லாம் வெட்டுற ஐடியா இல்லை இந்த வாட்டி. பட் அவங்க சார்பாக வாங்கிட்டு வந்ததுனால ஓகே வீட்டுக்குள்ளே சிம்பிளாக அது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ மம்மி வந்து இந்த டென்ட் ஹவுஸ் இருக்கும்ல பேபிஸ்க்கு விளையாடுறதுக்கு அதை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, என்னை வந்தோடனே செட் பண்ணி வச்சிடலாம். அவங்க வரத்துக்கே ஒரு 9:30 போல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி செட் பண்ணிடுவோம், பிள்ளை விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைட் பேப்பரை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸி தான். இந்த திங்ஸ் எதுவுமே வெயிட்னு சொல்லவே முடியாது. ஹார்ம்ஃபுல்லாகவும் பேபிஸ்க்கு இருக்காது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நல்லாவும் இருக்குது. இப்போல்லாம் இந்த மேடம்க்கு வந்து ஆட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் தான் கீழ வருது. ஃபர்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் நான் எடிட் பண்ணிக்கிறேன் மைஸ்மாக்கு. இப்படியா எடிட் பண்ணிக்கறியா காட்டு அதானே இப்படி வருது. இது கீழ வருது. இப்படி வா இங்க காட்டு வா. ஏ காட்டு வச்சு கையில பொண்ணு பாட்டுட்டேன். கீழ வருதானா படுக்குற மாதிரி இருக்கு. மேடம்க்குன்னு நிறைய கிஃப்ட்ஸ் வருது, நிறைய டாய்ஸ் வருது. அதெல்லாம் விளையாடுறாங்க போகிறாங்க. பட் அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. சர்ப்ரைஸ் பண்ணாலும் புரியாது. பட் எல்லாமே மெமரிஸாக வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டா அவங்க கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு மெமரியாக காட்டலாம். உனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நாங்கள் செஞ்சோம், இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் அவங்களுக்கு வந்து ஜூலை 2 தான் பர்த்டே பிரின்சஸ்க்கு. ஸோ அன்றைக்கி மார்னிங் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு டெசர்ட்க்கு ஸ்வீட் எதாவது ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். கஸ்டர்ட் மில்க் கடற்பாசி தான் பண்ணியிருந்தேன். கடற்பாசி ஆக்சுவலி நான் பாலில் தான் காய்ச்சுவேன். தண்ணியில் காய்ச்சினேன் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்படி செஞ்சு எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த டேஸ்ட் கொடுக்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு செட் பண்ணுறதுக்கு வச்சுட்டா தான் லஞ்ச் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு அதை ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த பர்த்டேக்கு மேடம்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இங்கே எல்லாருமே இருக்கிறதுனால மார்னிங் அவள் எந்திரிச்சு வந்தோடனே எல்லாரும் ரோஸ் ஒன்று கொடுத்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஐடியா சுத்தமாக இல்லை. இந்த வாட்டி கேக் கட் பண்ணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட போதும் அப்படின்னு விட்டாச்சு. பட் இவங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரோஸாவது கொடுத்து நம்ம அவளுக்கு விஷ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். மேடம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அந்த ரோஸை வாங்கவே மாட்றா. அப்படியே திரும்பிக்கிறா, ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே நவுந்து போய்க்கிறா. அந்த ரோஸை வாங்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் யார்கிட்டேருந்தும் வாங்கலை. என் தம்பிகிட்ட மட்டும் ஒன்ஸ் வாங்கிட்டா அவள். மற்றவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். நான் வீடு எடுத்து தான் வைப்பேன், நீ பெருசாக இதெல்லாம் பார்க்கணும் தான் அப்படின்னு பிடிவாதம் எனக்கு. ஸோ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியும் எப்படி பிடிக்க வச்சு இல்லாட்டி ஃபோர்ஸ் பண்ணி கையில் கொடுத்து அப்படி கையை ஃபோல்ட் பண்ண வச்சு இப்படி தான் பண்ணும். ரோஸ் கடைசி வரைக்கும் அவன் வாங்கவே இல்லை. இதை நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துட்டா ஹாப்பி பர்த்டே. ஐயோ அட் லாஸ்ட்டாக என்னோட டர்ன் வந்துச்சு. லாஸ்ட்டாக நான் கொடுத்துக்கலாம். சரி அப்போ கொஞ்சம் மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகி வாங்கிப்பான்னு நினச்சி கொஞ்சம் நேரம் மடியில் உட்காரச்சி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து என்னென்னமோ நானும் பண்ணிட்டேன். சரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ
இல்லை திரும்ப திரும்ப யாராவது கொடுங்கன்னு பார்த்தா இந்த டைமில் தான் தம்பி கொடுத்தப்ப என்னமோ வாங்கிட்டேன் அதிசயமாக. அதுவும் ஒரு செகண்ட் தான், அதனால தான் நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். தென் நான் கொடுக்குறப்ப பாருங்கள் மண்டே இல்லை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப வாலாயிட்டாங்க இப்போலாம். சரி ஓகே லிவிட்னு விட்டாச்சு. ஓரளவுக்கு தான் அவ்வளோயும் ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ எடுக்க வைக்க முடியும். சின்ன பிள்ளை இல்லையா, கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தால் சொன்னால் புரிஞ்சுப்பா. ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு விட்டாச்சு. ஓகே இந்த வீடியோஸாவது எடுக்க விட்டாலே அட்லீஸ்ட் அவளாக வாங்கலைன்னா கூட ஏதோ கொடுக்குற மாதிரி வீடியோஸ் எடுத்தாச்சு போதும் மெமரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தென் குக்கிங்க்கு டைம் ஆகிடுச்சு, லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் மம்மி தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி கீ ரைஸ் அண்டு குருமா சால்னா, எக்கு, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சில்லி அண்டு ராய்த்தா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான்லாம் கிச்சன் பக்கம் போகல. ஸோ எப்போலேருந்து இங்கே வந்தேனோ நான் குக்கிங் ஒர்க்கே இல்லைம்மா. ஏதாவது ஸ்வீட் இந்தமாதிரி எதாவது செய்ய சொல்லிங்களா அதை மட்டும் பண்ணிக்கிறேன், வேறு என்ன மட்டும் குக்கிங் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுலேருந்து குக்கிங் ஒர்க் எனக்கு கிடையாது. மற்றபடி ஒர்க் தான் பார்த்து கொடுப்பேன் மாமிட்ட. ஸோ அன்றைக்கி மேடம் அவங்களாம் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மேடம் குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருந்தேன். போடுறதுக்கு என்னமோ நான் 4 ட்ரெஸ் வச்சுருந்தேன். அன்றைக்கி சும்மா மாற்றி நம்மளாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மெமரிஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் அது ஒரு வேறு மாதிரி நடந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அந்த சீன் வரக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் அன்றைக்கி மம்மி பூ வாங்கியிருந்தாங்க. நான் இந்தியா வந்ததுலேருந்து அடிக்கடி பூ வாங்குறாங்க. ஏன்னா நம்ம அங்கே போனோம்னா அதிகமாக அப்படி பூலாம் வச்சுக்கவும் முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. கிடைச்சாலும் அவ்வளோ ரேட்டாக இருக்கும், எங்கேயோ போய் வாங்குற மாதிரி இருக்கும் தூரமாக. தென் இந்த ரோஸ்லாம் மேடம்க்கு கொடுக்குற மாதிரி வீடியோஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்கி வச்சாச்சு. நம்ம தான் வச்சுக்கணும், அவள்கிட்ட கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கா. சரி சும்மா அந்த வீடியோஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு ஆளுக்கு நாங்கள் எல்லாருமே வச்சுக்கிட்டோம். ஸோ இவங்க யாருன்னா என்னோட கசினோட டாட்டர். எல்லாத்தோட பெரிய கஷ்டமோ பெரிய டாஸ்க்கோ என்னென்னா இந்த பிள்ளைங்களை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ இரிட்டேட் ஆகிடுங்க. ஒன்று சொன்னால் புரியாது, ரெண்டாவது நிற்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நிற்பாங்க, இல்லாட்டி நிற்கவே மாட்டாங்க. ரிஃபு நல்லா நின்றுட்டாங்க, என் டாக்டரை சுத்தமாக நிற்கவே இல்லை. அதான் அந்த பர்த்டே நிற்கின்னு ஏதோ ஒன்று ஆகிடுவாங்க போல். அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் இப்படி தான் இருந்தா. அந்த பர்த்டே டைம் வர டைமில் ரொம்ப கிராங்கி ஆகிட்டா. வேறு ட்ரெஸ் மம்மி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க, அதை போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு சரி பரவாயில்ல கேக் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரமாக நிற்க வச்சுப்போன்னு சொல்லிட்டு அதை மாற்றி விடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். கேக் கட் பண்ணுறப்ப இங்கே ப்ரெசென்ட்டாக இப்போ இல்லாதவங்களுக்கு வீடியோ கால் அடித்து காமிச்சாச்சு. என்னோடய டேடிக்கும் இஸ்மாவோட டேடிக்கும் வீடியோ கால் அடித்து காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் வீடியோ காலில் ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க. கேக் கட் பண்ணுறப்ப யார் கொடுத்தாலும் கேக் வாங்கலை. அந்த மேடமே திரும்ப அந்த நைஃப் வச்சு கட் பண்ணி அவங்களே தான் சாப்பிடுவாங்களாம். இது என்னமோ தெரியல, எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் பார்த்துருக்கேன், அவங்களே தான் கட் பண்ணணும், போய் அவங்களே தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அது ஏன் நம்மளும் அதை பண்ணியிருப்போமா அப்படின்னு நான் அந்த டைமில் யோசித்தேன். நம்ம கொடுக்குறப்ப வாங்கலை, ஒரு வழியாக அந்த கேக் அப்படியே கொலை பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைக்குங்க போல் பிள்ளைங்களே. நான் அப்படி இருந்தேன்னா சின்ன வயசில் அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அது என் மம்மிகிட்ட தான் நான் கேட்கணும். இஸ்மாக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டி அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 2 மந்த் இன்னும் கேப் இருக்குது. ஸோ இன்ஷால்லாம் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மந்த் வரக்குள்ளே அந்த டைமில் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அவங்க நானாஜிட்டேருந்து அவங்களுக்கு பெரிய நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு. பட் ஏன்னா தான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாலும் அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் வீடியோ எடுத்து வச்சு பெரிய பிள்ளாகி பார்க்கட்டும் அப்படின்னு தான் எல்லா மெமரிஸ்க்காக நான் குட்டி வீடியோவாக இருந்தாலும் எடுத்து நான் வச்சுப்பேன், பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். இதெல்லாம் திரும்ப பார்க்க வராது. என்னதான் செகண்ட் பேபி நம்ம அந்த டைமில் அதேமாரி இல்லை செகண்ட் பேபி வரும் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கிடையாது. இதுக்குள்ளது தனியாக இருக்கும், அதுக்குள்ளது தனியாக இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ இன்னொரு சிஸ்டர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கி டீசெண்டாக அப்படியே கீழே வச்சுட்டா.
பண்ணதுக்கப்புறம் சாங்ஸ் போட்டு இந்த குட்டீஸுங்களை ஏதாவது ஆடுங்க இல்லாட்டி எதை குதிங்கன்னு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணுங்கள், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேர்த்தையும் பண்ண விட்டுட்டு நம்ம அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. இல்லாட்டி என் பொண்ணு கொஞ்சம் கிராங்கியாகவே இருந்தா அந்த டைமில். அது என்னமோ சொல்கிறேன் அந்த டைமில் ஏதோ ஆகிடுவாங்க அப்படின்னு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக அல்ஹம்துலில்லாஹ் அப்படி தான் போச்சு. இன்னும் நிறைய vlogsலாம் இருக்குது, எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட டைமே இல்லை. ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் போட கண்டிப்பாக மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.